நண்பர்களே, இன்றைக்கி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 3 ஃபயர் ஸ்டிக் இருக்குது. இந்த ஃபயர் ஸ்டிக் ஒர்க் ஆகிறதுக்கு கேபிளும் ரிமோட்டும் தேவை. பட் இந்த 3 ஃபயர் ஸ்டிக்குமே நமக்கு கேபிளும் இல்லை, ரிமோட்டும் இல்லை. ரிமோட் வந்து புதுசு வாங்கலான்னு பார்த்தா ரேட்டு ரொம்ப சொல்கிறாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி ஸ்கிராப் மார்க்கெட்டில் போயிட்டு ரிமோட் கம்மி ப்ரைஸில் வாங்கி இந்த 3 ஃபயர் ஸ்டிக்குமே ஒர்க்காக வைக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஃப்ரைடே மார்க்கெட் போகலான்னு பார்த்தா அது வெள்ளிக்கிழமை மட்டும் தான் பல்லாவரம் சந்தை திறப்பாங்க. ஸோ 3 நாள் வெயிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற மூர் மார்க்கெட்டில் போயிட்டு அங்கே ரிமோட் கிடைக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ப்ளஸ் அந்த மார்க்கெட்டில் என்னென்ன விலை இது பொருட்கள் இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்கா, புதுசாக ஏதாச்சும் வித்தியாசமான பொருட்கள் வாங்கணுமான்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் பார்த்துட்டு இந்த 3 ஃபயர் ஸ்டிக்கும் ஒர்க் ஆக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வினோதமான டிவைஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. மேலே வந்து கேபிள் மாட்டி வச்சுருந்தாங்க. ஒருவேளை கேபிளோட ஃப்ரீக்வன்சி ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான மிஷின் அப்படின்னு நினச்சேன். பட் அது இல்லை போல். என்னென்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த டிவிடி பிளேயர், போர்ட்டபிள் டிவிடி பிளேயர்னு சொல்லுவாங்களே, பேட்டரி கிட்ட போட்டு அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு டிவிடி பிளேயர் பார்த்தோம். அது டேமேஜ் இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அதோடய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு நாசமாக போயிருக்குது. ஸோ இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது போல், அப்படிப்பட்ட கண்டிஷனில் போட்டிருக்காங்க. அதே கடையில் ஒரு சில பழைய சீடியெலாம் இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் பாப்பாயெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த கேசட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாலிவுட் மூவிஸ் நிறைய இருந்துச்சு. பாப்பாய்ஸ் மட்டும் நம்ம பார்த்து ரொம்ப நல்லாச்சு. ஒரு ஞாபகத்துக்காக வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கிறேன். வெயில் ஓவராக இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. இதை தண்ணி ஊற்றி மட்டும் மாதிரி வேறு வடியுது. அந்தளவுக்கு ஓவர் ஹீட்டாக இருக்குது. அடுத்து ஒரு கடைக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிமோட் இருந்துச்சு. பட் எல்லாமே டிவி ரிமோட்டாக இருக்குது. சாம்சங், சோனி, ஸ்மார்ட் டிவியோட ரிமோட் தான் இருக்குது. நம்ம தேடி வந்த ஃபயர் ஸ்டிக் ரிமோட்டு இந்த கடையில் இல்லை. பட் இது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா கார் ஆம்பிளிஃபையர், இதில் பென்ட்ரைவ் போடலாம். பின்னாடி வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ வாங்கிட்டு போனோம் அப்படின்னா சரி பண்ண வச்சிடலாம். அது போல் கீழே ஒன்று இருக்குது, அதுவும் அப்படி தான். பட் சோனி இந்த மாதிரி பிராண்டட் கிடையாது. ஒரு நார்மலான சைனா பீஸ் கம்பெனியில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டிஜிடெக்கோட மல்டி சார்ஜர். நம்ம வேறு மாதிரி தான் பார்த்துருப்போம் நம்ம சின்ன வயசில். பட் இது பார்த்திங்கன்னா இப்படி புது டிசைனில் கொடுத்துருக்காங்க. அப்படி நவுத்தி விட்டு போட்டுக்கலாம். பட்டு சார்ஜர் வந்து அந்த பின்னு மேலே இருக்க ஃப்ளாட்டாக இருக்குங்க, அப்படி இருக்க டிவைஸில் எப்படி சார்ஜ் போடுறதுன்னு தெரில. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரவுண்டாக ஒரு டிவைஸ் இருந்துச்சு. இது பார்த்தா லைட்டு போல் 3.7 வோல்ட்டில் ஒரு கார லைட்டாக அந்த மாதிரி தெரியுது எனக்கு. கன்ஃபார்ம் என்னன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா மசாஜ். இது இந்த விளம்பரத்துலாம் பார்த்துருப்போம், அப்படியே குறுக்குறன்னு சுத்தம், இந்த துடைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. இது வித்தியாசமாக கேட்ஜெட் இருக்குது. இது பாருங்க, இது மைக்கு. ஆமாம், இந்த ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி யாராச்சும் பேசுகிறப்போ அந்த மாதிரி அதை ஆன் பண்ணி விட்டுருப்பாங்க, என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி ஒரு டிவைஸ். ஆனால் டிஸ்பிளே காணும். இது ஆல்ரெடி பிச்சு வச்ச கண்டிஷனில் தான் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்விட்சிங் மோட் பவர் சப்ளை, எஸ்எம்பிஎஸ் நினைக்கிறேன். ஆமாம், நம்ம தனித்தனியாக அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி எஸ்எம்பிஎஸ். அப்புறம் இது பார்த்திங்களா, அந்த ஃபயர், இந்த ஸ்மோக் டிடெக்டர்லாம் இருக்கும் பெரிய பெரிய கம்பெனியில், ஆஃபீஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்மோக் டிடெக்டர். அப்புறம் வந்து தீ பிடிச்சா இண்டிகேஷன் அலாரம், ஃபயர் அலாரம் இருக்கும், அந்த மாதிரி. இது 2 மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. இதை வாங்கி நம்ம உள்ளே கழட்டி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த பக்கம் வந்து பழைய கேமராலாம் வச்சுருந்தாங்க. ரீலில் ஒர்க் ஆகக்கூடிய கேமரா. இது பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா. அந்த ஹெட்டு மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. இந்த லைட் இருக்குது பாருங்கள், இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் தெரில. இதையும் வாங்கிட்டு போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா கொக்கோ கோலா பாட்டில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. சிலது பார்த்திங்கன்னா இதில் வந்து ரேடியோ இருக்கும், கீழே ஸ்பீக்கரு, பென்ட்ரைவ் போடுற மாதிரி. பட் இது எம்டி பாக்ஸாக தான் இருக்குது. அப்புறம் இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேனாசோனிக்கோட ஃபோன் இந்த மாதிரி வச்சு பேசுகிறது. கொஞ்சம் பழைய மாடல் தான். ஒரு 4-5 செட்டு வச்சுருந்தாங்க. சிலைகள். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சோனியோட ஒரிஜினல் டிவிடி பிளேயர். இது என்னங்க தனியாக கழட்டி வச்சுருக்காங்க. ஹார்ட் டிஸ்க்குங்க. இங்கே பாருங்கள் எத்தனை ஜிபி சைஸே தெரில. 80 ஜிபி தான் போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ட்ரைவும் தெரில. இங்கே பாருங்கள் தனியாக கழட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏதோ ரவுட்டர். ஸோ அந்த பக்கம்லாம் அந்த மாதிரி கேமரா, இந்த டெலிஃபோன் எல்லாமே பேனாசோனிக் சோனியோட கம்பெனியில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது என்னது வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கே. கோட்டாக் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து என்ன டிவைஸ்னு தெரியல. ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுக்குற டிவைஸ் நினைக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்ல அந்த மாதிரி டிவைஸு. எப்படின்னா இதே போட்டிருக்குது ஈஸி ஷேர் ஃபோட்டோ பிரிண்டர் அப்படின்ட்டு. ப்ளூடூத் ஆப்ஷன், பென்ட்ரைவ் போடுற ஆப்ஷன், மெனு, மேலே ஒரு டிஸ்பிளே அப்படின்ட்டு இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல் பிரிண்டர்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா காரில் இருக்கும் அது நினைக்கிறேன்.
ஆனால் எஃப்எம் ரேடியோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பென்ட்ரைவ் எதுவும் போட முடியாது. 2 ஃபோன் இருந்துச்சு, இன்ஃபோக்கஸ், அப்புறம் சாம்சங்கோட பழைய ஃபோன்ஸ், இவ்வளோ தான் இந்த கடையில் இருந்துச்சு. ரிமோட் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சுது, அதை நம்பி தான் வந்தேன். பட் ஆனால் ஃபயர் ஸ்டிக்கோட ரிமோட் கிடைக்கல, வேறு இது போல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரிண்டர்லாம் வச்சுருக்காங்க, ஜெராக்ஸ் போடுற மிஷின் நினைக்கிறேன். புதுசாக இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷன் என்னன்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவிடி பிளேயர், ரிமோட் செட்டோடு வச்சுருக்காங்க. டிவிடி, எஃப்எம், கேசட் எது வேணால் போட்டுக்கலாம். டால்பிலாம் இருக்குது போல், அப்போவே டால்பியோடு வந்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா பிலிப்ஸோட இந்த ரேடியா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஃப்எம் இருக்குது, கேசட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், டியூனர்லாம் வச்சுருக்காங்க, பாஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இந்த இது ஃப்ரீக்வன்சி பண்ணுறதுக்கு. சைடில் 2 ஸ்பீக்கரோட ஒரிஜினல் பிலிப்ஸ் ரேடியா. கீழே ஏதோ சூட் கேஸ் வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில, கொஞ்சம் மர்மமாக தான் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏதோ பறக்கிற கேட்ஜெட் மாதிரி இருக்குங்க. இது என்னென்னு, இதுக்கு பேட்ரி போடுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஆனால் ரொம்பவே வினோதமாக இருக்குது. சுற்றும் போது, ஆமாம் நம்ம சுற்றுது, மண் தோன்ற மிஷின் மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சின்ன பசங்க வர்ற பொம்மை டிவைஸ் தான். நல்லா இருந்துச்சு. லைட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் எங்கிட்டு கூடி இவங்க பவர் சப்ளை கொடுப்பாங்க? சார்ஜ் போடுற பின்னுங்கானும் மேலே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஓ, இதை தூக்குனா கலரும் போல், இந்த இடத்துல மேபி இதை தூக்குனா கலரும் போல். இந்த மாதிரி டிவைஸை யாராச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கீபோர்டு, மியூசிக் கீபோர்டு, சின்ன பசங்க விளாட்ற கீபோர்டு தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று வச்சுருக்காங்க, ஹெச்டி லென்ஸு நல்லா தான் இருக்குது. விஜே வீடியோ கேபிள், 12 வோல்ட் சப்ளை நம்ம தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ESPSனால அந்த பிரிண்டர் இருந்துச்சு. டிஸ்க்கு போடுற மாதிரி இருக்குது. ஆமாம், சிடி போடுறது. இதுவும் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிரிண்டர் பார்த்தேன் இப்போவே. எல்லாமே டேமேஜ் ஆகாமல் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. வாங்கிட்டு போனால் ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் போல். இதோட சார்ஜர் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ கேமரா, இது கொஞ்சம் பழைய கேமரா தான். இதில் வந்து மெமரி கார்டு வந்து ஒரு விதமாக தான் போடுற மாதிரி இருக்கும். பல்லாவரத்தில் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி கேமரா. பேட்ரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஒரு சில இதில் வந்து பேட்டரியில், மிச்சம் 2 பேட்டரி இருக்குது. சும்மா ஒரு விண்டேஜ் டிவைஸ் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோனியோட ப்ரொஜெக்டர் ஒன்று. அப்போலாம் பார்த்தது வந்து இது வந்து சோனியோடது. டேமேஜ் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, லைட்டாக அழுக்காக இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன் சொன்னார், ரேட் எவ்வளோன்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசரோட லேப்டாப் ஒன்று வச்சுருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா எந்த டேமேஜும் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் வெயிலில் வச்சுருப்பாங்க போல், சூடாக இருக்குது. பின்னாடி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் குடஞ்சி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க் ரேம்லாம் இருக்குமான்னு தெரியல. டிஸ்பிளே நானும் ஊற்று பார்த்தேன், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. வாங்கிட்டு போனோம் அப்படின்னா ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண வேண்டியிருக்கும். i3யில் கொடுத்துருக்காங்க இன்டெல். ஆனால் மற்றபடி டேமேஜ் எதுவுமே கிடையாது, ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. இது வாங்குகிற செலவு ப்ளஸ் சரி பண்ணுற செலவுக்கு நம்ம செகண்ட் ஹேண்டில் வேறு லேப்டாப் வாங்கலாம் அப்படி தான் தோணும். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மானிட்டர் ப்ளஸ் பிரிண்டர் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இந்த சிலைகள், கேமரா, ஸ்பேர், பழைய டிவிடி கேசட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. மதியம் வந்தேன், நிறைய கடைகள் திறக்கலை. இது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கிற கடை போல். இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இருக்கும், பட் பொருட்கள் மாறிட்டே இருக்கும், அந்த மாதிரி கடைகள் போல். ஆப்போசிட்டில் ஒருத்தர் வச்சுருப்பார், அவர் தான் நமக்கு ரெகுலராக வாங்குறவங்க. அவங்கக்கிட்ட நிறையா ஃபயர் ஸ்டிக் வாங்கியிருக்கிறேன், பட் அந்த கடை இன்றைக்கி ஓப்பன் பண்ணல போல். சரி, மிச்சம் இருக்கிற கடைகளை உள்ள போயிட்டு பார்த்து வரலாம். அடுத்த ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்செட் ஒன்று பார்த்துருந்தோம். இது வயர்லெஸ் தான், பட் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஜெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேமரா சிம்பிள் இருக்குது. இதை வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிட்டு அதை அமுக்குனா ஃபோட்டோ பிடிக்குமா என்னன்னு தெரில. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பட்டன் ஃபோன், டச் ஃபோன் கிடைக்கும். டச் ஃபோன் வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு கிடையாது. அந்த பட்டன் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விண்டேஜ் கிடையாது, நடுத்தரமாக வந்தது. ப்ளஸ் வாட்ச்சு, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஐபேடு, அது கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் தான். ஐக்ளோலாக கூட இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஸ்பேர் எது வேணும் அப்படின்னா இக்கட்டான சூழ்நிலையில் இங்கே வந்து வாங்கலாம். ஸோ நிறைய பேர் வாட்ச் பற்றி கேட்டுகிட்டு இருந்தீங்க. எனக்கு வாட்ச் வந்து அந்தளவுக்கு தெரியாது, நான் டிஜிட்டல் வாட்ச் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கிற பழைய வாட்ச்சு அப்படி தான் கேட்டுட்ருக்கீங்க. இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா கோல்டன் வாட்சும் சரி, அந்த டிஜிட்டல் வாட்சும் சரி, ப்ளஸ் ஏர்பாட்ஸுக்கு வந்து காதில் மாட்டுறது இருக்குது, அந்த கேஸை காணும் அப்படின்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம் போல். கொஞ்சம் அழுக்காக தான் இருந்துச்சு. நமக்கு இந்த கருப்பு கலர் போட்டோட கேஸ் தேவைப்பட்டுச்சு, எடுத்தேன். பட் உள்ள கடை ஆடுது, அது பேரம் பேசி 20 வாங்கியாச்சு.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கெட்டுக்குள்ளே நிறைய நோக்கியா ஃபோன் இருந்துச்சு. நமக்கு தேவை விண்டேஜ் ஃபோன் தான். அதில் தான் அந்த C1 C2 இந்த மாதிரி அந்த காலத்து இது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். பட் எல்லாமே இது கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலாக இருக்குது. இது அந்தளவுக்கு கேம்ஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த வாட்ச்சு. இங்கே இருக்க எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது. நீங்கள் அதோட குவாலிட்டி பின்னாடி திருப்பி பார்த்தாலே தெரியும். ISI முத்திரை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஷோகேஸ்க்கு வைக்கிற மாதிரி இந்த டூப்ளிகேட்லேயே கொஞ்சம் ஸ்பேருக்கு அது யூஸ் பண்ணுவாங்களே, அப்படிப்பட்ட வாட்ச் தான் நிறையா வச்சுருப்பாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நிறைய கடைகளும் திறக்கலை போல். நான் வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இல்லை. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபயர் ஸ்டிக் ரிமோட் மட்டும் வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன். பட் அந்த கடையில் நிறையா இருந்துச்சா, அதனால் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா சோனியோட ஒரிஜினல் ஜாய்ஸ்டிக் எல்லாமே வயர் தான். நிறைய பேர் வயர்லெஸ் கேட்குறீங்க, அது கிடைக்கிது, ஆனால் டூப்ளிகேட்டாக இருக்குது. போயிட்டு செக் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி கண்டிஷனாக இருக்குது. இந்த கடையிலேயும் நிறைய ரிமோட் இருக்குது, பட் எல்லாமே டிவி ரிமோட் தான். அப்போ வரைக்கும் வந்தப்போ நான் அந்த மாதிரி தான் நிறைய ஃபயர் ஸ்டிக் ரிமோட் பார்த்தேன். ஒன்று 50 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாமே வித்துருச்சு போல். பாருங்கள், கடைகள் அந்தளவுக்கு இல்லை, எல்லாமே மூடி தான் இருக்குது. அடுத்து ஒரு கடையில் நிறைய பழைய கேஜெட்ஸ் அடிச்சு வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமேசானோட ஃபயர் ஸ்டிக் ரிமோட் ஒன்று பார்த்துருந்தோம். டேமேஜ் ஆகலை, ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு. ஏன் அப்படியே வச்சிட்டேன்னா ரேட் அதிகம் சொல்கிறாங்க. இந்த ரேட்டுக்கு நம்ம ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி 50 ரூபாய்க்கு இந்த மார்க்கெட்டில் ரிமோட் வாங்கியிருக்கிறேன், ஆனால் இது அதை விட பல மடங்கு அதிகமாக சொல்கிறாங்க. அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிவியெலாம் வச்சுருக்காங்க. ஏதோ மிஸ்டும் அப்படிங்கிற ஏதோ கம்பெனி பேர் போட்டிருக்கு டிவி. பாருங்கள், டிவிடி பிளேயர், ஹோம் தேட்ரு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இந்த ஹோம் தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ப்ளஸ் வடக்கு சிடி, ஹாலிவுட் மூவியாக படமே கொஞ்சம் வில்லங்கமாக இருக்குது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோம் தேட்டராக இருக்குது. ஹோம் தேட்ரு இந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜான கேஜெட்ஸ் நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லைட்டு நிறைய பொருட்கள் கொசன்னு போட்டிருக்காங்க. அதனாலவே இந்த ரிமோட்லாம் தேட வேண்டியதாக இருக்குது. இது ஏர்டெல்லோட ரிமோட் நினைக்கிறேன், எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ். அந்த கடையில் நமக்கு ஒரு ஃபயர் ஸ்டிக்கோட ரிமோட் மாட்டுச்சு. பட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்பா 300 ரூபா சொல்கிறாங்க. இனி ஒரு 500 ரூபா போட்டால் ஃபயர் ஸ்டிக்கே இங்கே வாங்கிடலாம். ஆனால் ரிமோட்டு மட்டுமே அந்த ரேட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் இருக்குது. இது வந்து என்னது, பிராண்ட் பேரே போடலையே, மூடியை காணோம். பின்னாடி அமேசான் ஃபர்ஸ்ட்டு கீழே அமேசான் போட்டிருக்கிறோம். அங்கே ஒன்று OnePlus பார்த்தோம். பட் இதை வாங்கிட்டு போயிட்டு ஒர்க் ஆகலாம், என்ன பண்ணுறது. ரேட்டு 50 ரூபா ரேட்டில் தான் சொல்கிறாங்க. இதுக்கு வாங்கிடலாமா? சரி இருக்கட்டும், அங்கே போயிட்டு வந்து பார்ப்போம். ஓகே, மார்க்கெட்டில் வந்து ரேட் அதிகமாக சொன்னாங்க அந்த ஒரு ரிமோட்டை, அதனால் நான் வாங்கலை. இன்றைக்கி வந்து இந்த 3 ஃபயர் ஸ்டிக்கும் கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும். அது எப்படி ரிமோட் இல்லாமல் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபயர் ஸ்டிக்கு வந்து சைடில் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி பின் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம நார்மலாக ரிமோட் இருந்துச்சுன்னா பவர் சப்ளை மட்டும் தான் கொடுப்போம். பட் அது வழியாக நீங்கள் மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், கீபோர்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், சார்ஜும் போட்டுக்கலாம். அட் அ டைமில் 3மே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சில காம்பனன்ட்ஸ் தேவை. லைக் மைக்ரோ யூஎஸ்பி டு யூஎஸ்பி கன்வெர்ட்டர், அப்புறம் யூஎஸ்பி ஹப்னு சொல்லுவாங்க. ஒரு யூஎஸ்பிலேருந்து பல யூஎஸ்பி அவுட்புட் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 அவுட்புட் வரும், யூஎஸ்பி அவுட்புட் வரும். அதில் ஒன்றில் வந்து நீங்கள் கீபோர்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொன்றில் வந்து மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொன்றில் வந்து நீங்கள் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் மவுஸை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே அந்த பாஸ்வேர்டு போடுறது, சேனல் மாற்றுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் மவுஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபுல்லாகவே மவுஸ் வச்சு தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ மவுஸை வச்சு உங்கள் ஃபயர் ஸ்டிக்கை நீங்கள் ஒரு ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே ஒய்ஃபையில் உங்கள் ஃபோனையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஃபயர் ஸ்டிக் ரிமோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உள்ளே போனால் போதும், உங்களோட ஃபயர் ஸ்டிக்கில் உங்கள் ஃபோன் வந்து கனெக்ட் ஆகிரும். அப்புறம் ஃபோன்லேருந்தே உங்கள் ஃபயர் ஸ்டிக்கை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். பட்டன் அமைக்கி சேனல் மாற்றுறது, வேறு மோடு மாற்றுறது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ரிமோட் இல்லாமல் இதுதான் சொல்யூஷன். ஸோ ரிமோட் வந்ததுக்கப்புறம் இது 3த்தையும் நம்ம சரி பண்ணிவிட்டு, மேபி யாராச்சும் கேட்டிங்களா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்குறது என்னதுன்னு சொல்லிட்டு நான் ரிமோட் வந்ததுக்கப்புறம் அதை நான் தனி வீடியோவாக போடுறேன். மேபி இந்த வாரம் பல்லாவரம் சந்தைக்கு போவோம் கண்டிப்பாக. ஸோ அப்போ ரிமோட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீக்குள்ளே இதை முடிச்சிடலாம்.